ஈரான் போருக்கு மத்தியில் அசருணை களமிறக்கிய இந்தியா, அஞ்சும் உலக நாடுகள். மத்திய கிழக்கில் நடந்து வரும் போர் சூழலில் இந்தியா அட்வான்ஸ்டு ஆகாஷ் ஏவுகணையை வெற்றிகரமாக தயாரித்துள்ளது. இந்த எதிரி ஏவுகணையை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை வலிமையை அதிகரிக்கும் இந்த முயற்சி ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கு ஊக்கமளிக்கிறது. மத்திய கிழக்கில் போர் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் இந்தியா செய்துள்ள சம்பவம் தான் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதே சமயம் எதிரி நாடுகளின் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்புத் துறையின் பொதுத்துறை நிறுவனமான பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அட்வான்ஸ்டு ஆகாஷ் ஆயுத அமைப்பின் முதல் உற்பத்தி மாதிரியை வெற்றிகரமாக தயாரித்து முடித்துள்ளது. இந்த புதிய மாடலின் அதிநவீன மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது எதிரி நாட்டு ஏவுகணையின் இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. பழைய ஆகாஷ் ஏவுகணையை விட இது வேகமாகவும் எதிரிகளின் ரேடார் கண்களில் சிக்காமலும் செயல்படும் திறன் கொண்டது. இந்திய ஆயுதப்படைகளின் வான் பாதுகாப்பு திறனை இந்த ஏவுகணை அமைப்பு பல மடங்கு வலுப்படுத்தும். இந்த அட்வான்ஸ்டு ஆகாஷ் ஏவுகணை தரப்பின் முதல் மாதிரியை தயாரித்ததன் மூலம் தற்காப்பு திறனில் ஒரு முக்கிய மைல்கல்லை இந்தியா எட்டியுள்ளது. இது இந்தியா ஆயுதப்படைகளின் போர் வலிமையை அதிகரிப்பதோடு ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்திற்கும் பெரும் ஊக்கமளிக்கும் என பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் தெரிவித்துள்ளது. எல்லைப் பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் சூழலில் ஆகாஷ் போன்ற நடுத்தர தூர ஏவுகணையை இந்தியாவிற்கு மிக அவசியம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே ஆகாஷ் ஏவுகணையை வாங்க பல நாடுகள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இந்த மேம்படுத்தப்பட்ட மாடல் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதியும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு முழுவதும் இந்தியாவில் வடிவமைக்கப்பட்டது மட்டுமின்றி இது ஒரே நேரத்தில் பல இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது.